வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கி ஆண்டவர் தைலத்தை பற்றி தான் மறுபடியும் ஒரு ரிவ்யூ போட போகிறேங்க. ஏற்கனவே ஆண்டவர் தைலத்தை பற்றி நல்லா டீட்டெயிலாக பேசியிருப்பேன். சில நண்பர்கள் இந்த கண் பயிற்சி பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா, நீங்கள் கேமரா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக கொண்டு போயிட்டீங்க, அதனால் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, க்ளோஸ்அப்பில் வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. அது நல்லது தான். ஏன்னா இந்த ஆண்டவர் தைலம் ஒரு வேல்யூவான ஒரு நல்ல மெடிசனாக வாங்கி அவங்க விட்டு கண் பயிற்சி பண்ணால்தான் அது 100% சக்ஸஸ் ஆக முடியும். இதுதான் உண்மை. ஆண்டவர் தைலம் தைலங்க இதுதான். இது ஆண்டவர் குருகுலம், மதுரை ஆண்டவர் குருகுலத்தில் தயாரிக்கிறார்கள். இது சாதாரண மெடிசன், மிராக்கல் மெடிசன். ஆமாம், நம்பர் மெடிசன். அது ஆண்டவர் குருகுலத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெடிசன். இந்த மெடிசன் கண்ணில் விடும் பொழுது ஐ ப்ரெஷர், கெட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்ணில் சத வளர்ச்சி, ரெட்டினாவில் ப்ராப்ளம், ஒன்று சொல்லிட்டு போக வேண்டாங்க. இந்த கண்ணில் என்னென்ன தோஷங்களோ அத்தனையுமே நிவர்த்தி ஆகுங்க. இதுதான் உண்மை. நான் நம்பாதவன். இந்த மருந்து ஆரம்பத்தில் நான் துளியோடு நம்பல. எனக்கு ஒரு 35 ஆண்டு காலமாக கண் பிரச்சனை இருந்தது. இந்த மருந்து தாங்க ஒரு மாதம் தாங்க விட்டேன். கீழே இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நோ ஐ ட்ராப்ஸ், மற்ற இங்கிலீஷ் ஐ ட்ராப்ஸ்லாம் விட்டுகிட்டே இருந்தேன். டெய்லி ஒரு செல்லை பார்க்க முடியாது, ஒரு லேப்டாப் பார்க்க முடியாது, வெளிச்சத்தை காண முடியாது, வெளிச்சத்தை கண்டா கண் கூஷம், இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. இப்போ அந்த பிரச்சனையே இல்லைங்க. அதனால் நண்பர்கள் அந்த கண் பயிற்சி எப்படி செய்வது என்பதை இன்னொரு முறை ரிவ்யூ போடுங்க என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டி இந்த வீடியோ பதிவுங்க. நீங்கள் இதை ஒவ்வொரு சொட்டு மார்னிங் இப்படி சேரில் இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விடணுங்க. ஒவ்வொரு சொட்டு விட்ட பின்னாடியே கை சுத்தமாக இருக்கணும், நேகமெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சென்சிட்டிவ் ஏரியா. கை சுத்தமாக எப்பவுமே வச்சுக்கணும். அப்போது 8 போடணும், 7 8 போடணும். இந்த கண்ணுலாம் பாருங்கள், பாயிண்ட் இந்த இந்த எலும்பெல்லாம் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் இங்கேருந்து அப்படியே கொண்டு வரணுங்க. 1 2 இந்த மாதிரி 8 போடணுங்க. 7 8 போடணும். 7 8 போட்டுட்டு இப்போ க்ளோஸ்அப் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாயிண்டில் வச்சு 1 2 3 4 எப்படி. இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், இங்கே வச்சுக்கோங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வச்சு 1 2 3 4. இந்த மருந்து விட்ட பின்னாடி இந்த பயிற்சி தான் இம்பார்ட்டண்ட்டு. சும்மா நீங்கள் ட்ராப்ஸ் போட்டு நீங்கள் சரி நல்லாகலைன்னா மருந்தை குற்றம் சொல்லி கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. அற்புதமான மருந்து. இந்த மருந்து அற்புதமான மருந்து. மருந்தை குற்றம் சொல்லாதீங்க. நீங்கள் முறையாக கண் பயிற்சி செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். சில பேருக்கு 1 பாட்டிலே குணமாகும், சில பேருக்கு 2 பாட்டில் குணமாகும், சில பேர் 3 பாட்டில் குணமாகும். ஒரு பெரியவர் வந்தார், அவருக்கு 42 வருஷ காலமாக கண் பிரச்சனை. இதே தான் போட்டார். 3வது பாட்டில் போடையிலே அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு இந்த காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியெல்லாம் அவசியமே இல்லை. இந்த கண்பறை நோயின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், ஏற்கனவே இந்த கண்பறை நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இந்த மருந்தை உபயோகப்படுத்தக்கூடாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வார்னிங். சில பேர்த்துக்கு தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன். கண்ணில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்களால் இந்த மருந்தை உபயோகப்படுத்தாதீர்கள், பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை நான் சொல்கிறேன். எந்த ஆப்ரேஷன் இல்லைன்னு வச்சிங்கள, அவங்க கண்டிப்பாக இந்த மருந்தை அவங்க உபயோகப்படுத்தலாம். ஓகேவா? இந்த மருந்து ஆண்டவர் குருகுலம், மாதிரி ஆண்டவர் குருகுலம் சிந்தாமணியில் கிடைக்கிறது. அவர் காலஞ்சென்ற குருஜி மதிப்புக்குரிய முத்துராஜா அவர்களின் புதல்வர் முத்துக்கணேஷ் அவர்கள் இப்போ கையில் எடுத்திருக்கிறார். கூடிய விரைவில் அங்கே குருகுலத்தில் பயிற்சிகளும் கூட ஆரம்பிக்கலாம் என்று எனக்கு நியூஸ் வந்ததுங்க. மிகவும் சிறப்பாக செய்வார். ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படின்னு ஒரு சொல் உண்டு. அதே மாதிரி அவர் கல்வத்தை பிடித்து போய் ஆண்டவர் வாரிசு செய்ய ஆரம்பித்து விட்டார். நான் ஒரு வீடியோ பதிவில் கண்டேன். மிக்க மகிழ்ச்சி.
அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் உயர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். ஆனால் அவர் என்னென்ன மருந்துகள் செய்தாரோ அத்தனை மருந்தும் எவரி மண்டே அதே குறுகலத்தில் கிடைக்கும். இந்த ஆண்டவர் தைலம் உள்பட எல்லா மருந்தும் அங்கே கிடைக்கும், போய் சென்று வாங்கிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் மதிப்புக்குரிய முத்துக்கணேஷ் அவர்கள் மூலம் மீண்டும் குருகுலம் ரீஓப்பன் செய்து பயிற்சிகள் அளிக்கப்படும். குருமார்கள் பயிற்சி அங்கே அளிக்கப்படும், மிக சிறப்பாக அளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.